ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம வாழ்க்கையிலேயே இருக்க மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருக்கும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பயணப்பட்டு போகணும், நம்ம இலக்கை அடையணும், நம்ம லட்சியமா இருக்கணும், நம்ம ஒரு வேலையை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்மளோட ஒரு மோட்டிவேட்டிங்கோட நம்ம ஒரு நாள் 2 நாள் நம்ம இருப்போம். ஆனா அடுத்த ஒரு 3வது நாளைக்கே நம்ம நம்மளோட சோம்பேறித்தனம் கீழே கொண்டு தள்ளிடும். நீங்க 10 படிக்கட்டு ஏறினாலுமே அந்த ஒரு சோம்பேறித்தனம் ஃபர்ஸ்ட் படிக்கட்டுக்கு திருப்பி தள்ளி கொண்டு வந்துடும். ஏன் அப்படி சொல்றீங்கன்னா நம்மளோட மைண்ட் தான். இன்னைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்துக்கலாம், இல்ல நாளைக்கு பாத்துக்கலாமே, கொஞ்சம் டைம் எடுக்கலாமே, நம்ம ஃப்ரீயா இருக்கலாமே, கொஞ்சம் போனை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் சொல்ற காரணம் தான். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது, நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன், என்னால ஒரு நாளைக்கு ஒரு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியணும்னா அந்த இடத்துல இருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்றத பத்தி தான் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலியமா உங்களுக்கு நான் இன்னைக்கு டீட்டெயிலா புரிய வைக்க போறேன். கண்டிப்பா நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தது. நீங்க வீடியோல பாத்திரலாம், நிறைய பேர் கேக்குறீங்க எப்படி இவ்வளவு ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். பட் நீங்க இந்த வீடியோல பார்க்கும் போதெல்லாம் நானும் ஒரு காலகட்டத்துல 4 பேரை பார்த்து என்னடா இவ்வளவு ஸ்டிச் பண்றாங்க, நம்மளால தைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலைப்பட்ட ஆளும் தான் நானு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன், நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன், அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், நம்மளால ரெகுலரா ஃபாலோ பண்ணவும் முடியும். அந்த மாதிரி ஒரு 5 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கண்டிப்பா இதை பார்த்ததுக்கு அப்புறம் சோம்பேறித்தனத்தெல்லாம் ஓடி போயிடும். கண்டிப்பா நீங்களும் டெய்லி உட்காந்து மிஷின்ல ஸ்டிச் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றவங்க கூட ஒரு 6 7 ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம். அந்த அளவுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு இந்த சோம்பேறித்தனம் வர்றப்பெல்லாம் ஒரே ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. எப்ப எனக்கு சோம்பேறித்தனம் வந்தாலுமே எனக்கு இதுதான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்கன்னா, அந்த பையன் ரொம்பவே படிக்கிறதுக்கு லேசியா இருப்பானாம். நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளை கழிச்சு படிச்சுக்கலாம், நமக்கு ரொம்ப டைம் இருக்கு, எக்ஸாமுக்கு தான் ரொம்ப டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பானாம். அப்போ ஒரு டைம் அவங்க அப்பா பார்த்துட்டே இருக்க டெய்லி சொல்லுவாராம், படிப்பா படிப்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானாம். அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா பாத்துக்கிட்டு, இல்ல பையனுக்கு இந்த மாதிரி சொன்னா புரியாது, நம்ம பிராக்டிக்கலா அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சாராம். அதுக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் ஒரு கார்டனுக்கு கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போயிட்டு 2 விதையை எடுத்து கையில வச்சுட்டு, ஒரு விதையை அவர் நட்டு வச்சுட்டாராம். இன்னொரு விதையை நீ நாளைக்கு நட்டுக்கப்பா அப்படின்னாராம். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த விதையை நட்டதுக்கு அப்புறம் வந்துட்டாங்க. டெய்லி அவர் தண்ணி ஊத்தி வளர்த்துட்டே இருந்தாராம். இந்த பையன் அதே மாதிரி நம்ம படிப்புல எப்படி பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு நட்டுக்கலாம், நாளைக்கு நட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கடந்து ஒரு 1.5 மாசம் கிட்ட போயிடுச்சான். ஒரு நாள் போய் யதார்த்தமா அந்த கார்டன்ல பார்த்தானாம். அப்ப அவர் போட்ட விதை மட்டும் அவ்வளவு பெரிய செடியா வளர்ந்து நிறைய காய்கள்லாம் பிடிச்சிருந்துச்சான். அப்ப அப்பாவை கூப்பிட்டு கேட்டானா, அப்பா எப்படிப்பா இவ்வளவு தூரம் வந்துச்சு, இவ்வளவு தூரம் காயெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப சொன்னாராம் அப்பா, நீ நாளை கடத்தி கடத்தி நேரத்தை தள்ளி தள்ளி போட்டு நீ உன் வேலையை நீ செய்யவே இல்லை. அதுக்கான பலன் உனக்கு நேரம் வீணானதுதான் மிச்சம், நீ தள்ளி போட்டுட்டு சோம்பேறித்தனமா இருந்ததுதான் மிச்சம். அதுக்கு முக்கிய காரணம் நீ சோம்பேறித்தனமா இருந்ததுதான். நான் அன்னைக்கோட வேலையை நான் அன்னைக்கே பார்த்தனால எனக்கு அதோட பலன் எனக்கு 1.5 மாசத்துல எனக்கு நிறைய காய்கள் தந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுச்சான், நம்ம நேரத்தை தள்ளி தள்ளி போடுறதுனாலதான் நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்றதுனால நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்பதான் இந்த யோசனை வந்துச்சு. அந்த நேரத்துல இருந்து அவன் எதையுமே தள்ளி போட மாட்டானா. எதா இருந்தாலுமே உடனே செஞ்சு அந்த வேலையை உடனே முடிச்சிருவானா. முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கான வேலையை அன்னைக்கு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானா. இந்த கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இது ரொம்ப பெரிய கதை, நான் ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கப்ப நம்ம என்னென்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம், அதுக்காக என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சப்பதான் இந்த 5 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாள்ல எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது. நம்ம மோட்டிவேட்டிங்கா இருக்கப்ப நம்ம ரொம்ப ஹைப்பா இருக்கப்ப நம்ம யோசிப்போம், ஒரு நாள் எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். நம்ம உடம்பு ஒத்துழைக்குமா? கிடையாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இன்னைக்கு நம்மளால ஒரு ப்ளவுஸ் தான் முடிக்க முடியுமா, 2 ப்ளவுஸ் தான் முடிக்க முடியுமா, முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ லிஸ்ட் போட்டுட்டு நீங்க அந்த ப்ளவுஸ் அந்த ஒர்க்கை நீங்க பினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கான ஒர்க் பினிஷ் ஆயிடும். நீங்க யோசிச்சு வச்சதும் பினிஷ் ஆயிடும், உங்க மனசுக்கும் திருப்தி ஆயிரும். நமக்கு சோம்பேறித்தனம் இல்லாம நம்ம ஒரு ஒர்க்கை பினிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு என்கரேஜிங் இருக்கும், நம்மளுக்குள்ள ஒரு மோட்டிவேட்டிங் இருக்கும். அப்ப செல்ஃப் மோட்டிவேட்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டூ லிஸ்ட் போடுறது, அந்த டூ லிஸ்ட்டை நிறைவேற்றுறது. ஓகேங்களா? அந்த டூ லிஸ்டோட ஒர்க்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கணும், சின்னதா தான் இருக்கணும், பெருசா யோசிக்க கூடாது. பெருசா யோசிச்சோம்னா நம்ம மைண்ட் பயந்துரும், ஐயோ இவ்வளவு ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் பயந்துரும். அதனால சின்ன சின்ன ஸ்டெப்ஸா தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட்.
செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இப்ப நான் எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்றதுக்கு, ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்களேன். உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. அப்ப நம்ம அந்த கோல வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு இடையில ஒரு 5 மினிட்ஸ் உங்க ஹெல்த்துக்கு வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கணும். உங்க மைண்டுக்கும் ஒரு பிரேக் எடுத்துக்கணும். ஒரு டீ, காஃபி குடிக்கிறதோ, இல்ல கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷா வெளியில போயிட்டு வரதோ, ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த டைம் ஃபுல்லா வேலை பார்க்குற மாதிரி இருக்காது. நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம மைண்டும் வந்து கொஞ்சம் பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது நம்ம மைண்ட். என்னடா ஒர்க்கே பார்த்துட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒர்க் பார்த்துட்டே இருக்கோங்கல்ல, அப்ப இடையில நம்மளுக்கு மைண்ட் தோணும், இல்ல கொஞ்சம் டைம் பிரேக் எடுத்துக்கலாமா, இடையிலேயே டைம் பிரேக் எடுத்துக்கலாமா. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து குழப்பி கூட்டிட்டு தான் போகும். ஏன்னா நம்மள போக்கஸ்டா ஒரு வேலையை பார்க்க கூடாது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அது சொல்ற பேச்சை கேட்டுட்டு இருந்தோம். இப்ப நம்ம சொல்றதை நம்ம மைண்டு கேட்கணும். அப்போ வந்து இப்படிலாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாமா, கொஞ்சம் ஒர்க் பார்க்கலாமா, கொஞ்சம் தள்ளி ஒர்க் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு யோசிக்க தோணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸோ, உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷன் ஸ்டோரிஸோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச படங்களோ ஏதோ ஒண்ணு பக்கத்துல ஓட விட்டுட்டு, இல்ல வந்து நீங்க யோசிச்சு பார்த்தது கூட நீங்க வந்து ஒர்க் பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா அது வந்து மைண்ட் வந்து அதை யோசிக்காது. நம்மள அந்த தள்ளி கூட்டிட்டு போற அளவுக்கு மைண்ட் வந்து வேற எதையும் சிந்திக்காது. நம்மளோட ஒர்க், நம்மளுக்கு பிடிச்ச இன்னொரு ஒர்க் அப்படின்றப்ப வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கும் நம்ம மைண்ட். அது வந்து தேர்ட் ஸ்டெப்பா எடுத்துக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யாமல் இருப்பதை விட செய்யறது எவ்வளவோ மேல். இந்த வாக்கியம் எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து ஆஹ் ஒரு வேலை இருக்கும். நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ், நம்ம ஒர்க்லயே சொல்றேன், நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் வேலை இருக்கும். அதை நான் ஃபினிஷ் பண்ண மாட்டேன். ஆனா அந்த ஃபினிஷ் பண்ணத டைம்ல நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், போரிங் ஏதாவது ஒர்க், வேற ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒர்க் ஏதாவது பாத்துட்டு இருப்பேன். ஆனா கஸ்டமர் வந்து கேக்குறப்ப நம்ம வந்து இது சொல்லி காரணம் சொல்லிதான் நம்ம அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருப்போம். இல்ல நாளைக்கு வாங்கிக்கோங்க, எனக்கு இந்த வேலை இருந்துச்சு, அந்த வேலை இருந்துச்சு. ஆனா அந்த வேலையில நமக்கு முக்கியமான வேலையே இருக்காது. நம்ம காரணம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப எனக்கு இந்த தாட் தான் வரும், நம்ம செய்யாமல் இருப்பதை விட செய்யறது எவ்வளவு மேல். அவங்க கிட்ட போய் 1000 காரணம் சொல்றதுக்கு நம்ம தேவையில்லாத வேலையை பார்க்கறது, தேவையான ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு போயிடலாமே, வேலையை பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி இந்த கோட்ஸ் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. இப்ப நீங்க வந்து வேலை செய்யாம இருந்து சோம்பேறித்தனம் மாதிரி இருந்து என்ன நடக்கும், 4 பேத்துக்கு காரணம் சொல்லணும், 4 பேத்துக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கும் வந்து ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது. நம்மளும் எது வேலை செஞ்ச மாதிரி நம்ம மனசுக்கு தோணாது. அப்படி இருக்கப்ப நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டோம்னா எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும். யாருக்கும் பதில் சொல்ல தேவை கிடையாது. நம்மளுக்கு அதனால ஒரு ப்ராஃபிட் வரும். நம்மளுக்கு அதனால ஒரு மன நிம்மதி வரும். நமக்கு தேவையானதை நம்ம வேலை செஞ்சுக்க முடியும். அப்படின்றது வந்து முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? அப்படி தோன்றப்ப நம்ம வந்து செய்யாம இருக்கிறத விட செய்யறது எவ்வளவோ மேல் தான் நமக்கு. இந்த வந்து ரொம்ப முக்கியமானது. வயிறு ஃபுல்லா சாப்பிடாதீங்க. ஒரு 75% மட்டும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் 25% வந்து காலியா விட்டுருங்க. அப்பதான் நம்மளுக்கு தேவையான எனர்ஜிஸ் வந்து அதிகமா கிடைக்கும். இல்லைன்னா அதை செமிக்கிறதுக்காகவே ஃபுல் வயிறு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதை செமிக்கிறதுக்காகவே தேவையான எனர்ஜிஸ் எல்லாம் அதுலயே போயிடும். ஓகேங்களா? இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து இவ்வளவு தூரம் ஓவர் கம் பண்ணி வந்தேன். ஃபைனலா உங்களுக்கு நான் 5 ஸ்டெப்ஸே சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், உங்களாலையும் ஃபாலோ பண்ண முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து என்னோட லைஃப்ல நடந்துதான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஓகேங்களா? கடைசியா ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்றேன். சோம்பேறித்தனம் என்பது நம்மளோட பழக்க வழக்கம், ஹேபிட்ல ஒண்ணுதான். பட் நம்ம அதுக்கு வந்து ரொம்பவே தடையா இருந்துடக்கூடாது. அது நம்ம லைஃப் வந்து பின்னாடி கொண்டு போய் தள்ளிடுவோம். அதை கண்டிப்பா வெளியில கொண்டுட்டு போறதுக்கு இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் போயிடுச்சுனாவே, இந்த சோம்பேறித்தனம் வந்து உங்க லைஃப்ல போயிடுச்சுனாவே உங்களால எவ்வளவு சாதிக்க முடியும் தெரியுங்களா? நீங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்ற முடியும். உங்களுக்கு தேவையான லட்சியங்களை நீங்க செய்ய முடியும். எல்லாமே வந்து உங்களை ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே உங்க கைக்கு வந்து நிற்கும். அது வந்து நான் என் லைஃப்ல ரொம்ப 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 பார்த்துட்டேன். அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்துல ஒரு பெல் ஐகான் டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.